ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே அப்படிங்கிற அந்த கட்சி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் சாரி முதலமைச்சர் விஜய், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியோட பிரசிடெண்ட். ஸோ ஒரு மிகப்பெரிய லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அவங்க கண்டெஸ்ட் பண்ண முதல் எலெக்ஷன்லேயே பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படியாப்பட்ட கட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அசெம்பிளியில் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்களாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் பல அசெம்பிளி விஷயங்களை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அசெம்பிளியில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துருப்போம். ஸோ ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பல குறைகள் நிறைகள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, பதிலை சொல்கிறதில் நம்ம பார்த்துருப்போம். பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அசெம்பிளியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷமாக ஒரு மிகப்பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் சரி அதிமுகவும் சரி மிகப்பெரிய திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லி இருந்த அந்த காலகட்டத்தில் இவங்களை வந்து மிஞ்ச ஒரு கட்சி வராதா, ஒரு புது விடியல் வராதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக நம்ம விஜய் அவர்களை வந்து ஜோசப் விஜய் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து புதுசாக முதலமைச்சராக உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அதிலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொன்னால் அவருக்கு பிரச்சனைகள். ஸோ ஆனால் அவர் வந்து ரொம்ப கூலாக நம்ம தோனி மாதிரி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு நம்ம விஜய். ஸோ அவருக்கு வந்து ஆட்சியை பற்றி தெரியுமா, அவருக்கு வந்து நிர்வாக திறமை இருக்கா, ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் திறமை இருக்கா, அவருக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியுமா அவரால், ஸோ அவரால் ரூல் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து எழுப்பிட்டுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எதிர்கட்சியோட தலைவராக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் சாரி இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த வில்லிவாக்கத்தில் வந்து ஆதவ அர்ஜுனா பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்கில் வந்து பேசியிருக்கிறாரு. என்னென்னா, நான் வந்து சட்டமன்றத்தில் வந்து அவரை எதிர்த்து பேச முடியல, பட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வெளிநடப்பு நடந்தது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சம்பவத்துக்கு பார்த்திங்கன்னா இவர் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு நம்ம இளவரசன் உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா அவர் எப்போ அந்த மாதிரி சொன்னாரோ எனக்குமே அப்படி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அவருக்குடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது, அவருடைய பாலிடிக்ஸ் ஜேர்னி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷம் கட்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா அவர் பீரியட்லேருந்து இருக்குது அப்படின்னும், அவர் உருவாக்கின அந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த கட்சியை திமுக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்புறமா இவங்களுடைய அட்டகாசம் தாங்க முடியாமல் வந்து நம்ம புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து அது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மாற்றி அதை வந்து நம்ம ஜெயலலிதா அவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போனார். ஸோ அவங்க வந்து அந்த கட்சியை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ 2 மிகப்பெரிய கட்சியாக உருமாறிச்சு. கடந்த 55, 75, 60 வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த 2 கட்சிகள் தான் பார்த்திங்கன்னா மாறி மாறி வந்து தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து இதுக்கு அப்புறம் அந்த பக்கம் திமுகலேருந்து கலைஞர் அவர் இறந்ததுக்கப்புறம் திமுக அப்படிங்கிற அந்த கட்சியும் பார்த்திங்கன்னா அதுவுமே கொஞ்சம் ஆட்டம் கண்டுடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் அதிமுகவில் பார்த்திங்கன்னா நிறைய குழப்படிகள், ஒரு ரொம்ப டிவைட் ஆகிறது, கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே டிவைட் ஆகிறது, இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனைகள்லாம் நிறைய வந்துடுச்சு. அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிச்சே, இந்த 2 கட்சிக்கு நடுவில் மாட்டிக்கிச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு புதுசாக ஒரு லீடர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு லீடர் வரமாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் வந்து வந்தார். ஸோ எனக்கு எப்போவுமே தளபதி விஜய் அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. ஸோ அதெல்லாம் சொல்கிறேன், யாரும் கோச்சிக்க வேண்டாம், சிஎம் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான், ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம். வேர்ல்டு லெவலில் இந்தியா லெவலில் பார்த்திங்க அப்படின்னா
எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன்ஸை வந்து யாருமே மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி விஜய் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பதவியேற்ற காலத்துலேருந்து எடுத்து ஒரு இப்போ இன்றைக்கி என்ன 15 ஒரு 5 நாள் ஆயிருக்குமா அவர் வந்து பதவியேற்று. ஸோ இந்த 5 நாளில் பார்த்திங்கன்னா 710 டாஸ்மார்க்கை மூடியிருக்கிறாரு. அதே மாதிரி குடிக்க வரவங்க டாஸ்மார்க் வரக்கூடிய ஆட்களுடைய வயசு வந்து இந்த லிமிட்டேஷன் ஏஜ் லிமிட்டை வந்து மாற்றிருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஃப்ரீ கரண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய வாக்குறுதியிலும் சொல்லியிருந்தார் என்னென்னா, நான் சொன்னதும் செய்வேன், சொல்லாததும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப வந்து அதிரடியாக அந்த விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. பட் அசம்பிளியில் பார்த்திங்க அப்படின்னா எதிர்கட்சியாக உட்காந்துக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னென்னா பயங்கரமாக வந்து பயங்கரமாக வந்து பேசியிருந்தார். ஸோ அப்போலாம் நினச்சேன் நான், என்ன எதுவுமே வந்து யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, எந்த ஒரு எதிர்ப்பும் வந்து டிவிக்கு தாவேகா சைட்லேருந்து வரலையே அப்படின்னு யோசிக்கும்போது, என்ன ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் வந்து அதாவது விஜய் நான் வந்து சொல்லியிருக்கிறாரா இந்த மாதிரி, சரி ஓகே அவங்க என்ன பேசுகிறாங்களோ பேசட்டும், நீங்கள் யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னுமோ வந்து வந்து கட்டளை போட்டிருக்காங்க போல். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ, எவ்வளோ ஒரு தவறை எப்படி பேச முடியுமோ, ஸோ எந்த மாதிரியான பேசக்கூடாதோ அது மாதிரிலாம் பேசிவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க திமுக உதயநிதி ஸ்டாலின். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவ்வளோ தான் மெச்சூரிட்டி லெவலா? ஸோ இவ்வளோ ஒரு மிகப்பெரிய கட்சி. ஸோ அதுதான் ஆதவ அர்ஜுனா கேட்குறாரு. என்னென்னா, ஒரு ஒரு மிகப்பெரிய கட்சியில் இருக்கிற ஒரு ஆள். ஸோ காலங்காலமாக பரம்பரையாக ஐ மீன் தாத்தாக்கு அப்புறம் பையன், பையனுக்கு அப்புறம் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஜென்ரேஷனாக பார்த்திங்கன்னா இந்த திமுக அப்படிங்கிற இந்த கட்சியிலேருந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அவர் ஃபாலோ பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு தெரியல. ஸோ எப்படி வந்து இப்படிலாம் பேசினார் அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ அதுக்காக பதிலடி பயங்கரமாக கொடுத்துட்டாரு நம்ம ஆதவ அர்ஜுனா. ஸோ ஒவ்வொரு கேள்வியும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு. நீங்களுமே பார்த்துருப்பீங்க, அவருடைய மீட்டிங்கு வில்லிவாக்கத்தில் நடந்துச்சு. ஸோ அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் ஐ மீன் அசம்பிளியில் பேசினதுக்கு பதிலடியாக வந்து இப்போ கொடுத்துட்டாரு. நிறைய விஷயங்களை சொன்னார். ஸோ எனக்கு என்ன பர்சனலாக தோணுச்சு அப்படின்னா, இதை பற்றி எனக்கு பேசலாமா பேச வேண்டாமா அப்படின்னு இருந்துச்சு. இருந்தாலுமே பேசணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு சினிமாவோட பாப்புலாரிட்டி மட்டும் கிடையாது. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து விஜயை பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் அன் ஆக்டராக எனக்கு பிடிக்காது. பட் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னேன், யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். எனக்கு நான் வந்து ஜென்ரலாக எல்லாருடைய படங்களும் பிடிக்கும். ஸோ இந்த ஹீரோ அந்த ஹீரோ அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஆஸ் எ பொலிட்டீஷியனாக ஆஸ் எ பர்சனாக பார்த்திங்கன்னா விஜய் அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியனை ஒரு லீடரை வந்து யாருமே இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு நபராக இருக்கார். ஸோ அவர் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் தான் ஆகுது அவர் வந்து இந்த புஷ்பா படத்தில் வந்த மாதிரி போகிற மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எம்எல்ஏஸை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் மேலே குற்றம் அவர் வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க. இந்த சோஃபாலாம் சோஃபா போயிட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்கள் வந்து 35% ஓட்டு தான் வந்து விஜய்க்கு வந்துச்சான். 60% பேர் மேலே வந்து அவர் மேலே நம்பிக்கை இல்லை, அவருக்கு ஓட்டு போடலை. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இது ரீல்ஸ் ஆட்சியா இல்லை ரியல் ஆட்சியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த ஆட்சி வந்து சோஷியல் மீடியா ஆட்சியாக இருக்கக்கூடாது, வந்து ரியல் ஆட்சியாக இருக்கணும். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுற மாதிரிலாம் நீங்கள் ஆட்சி நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் வந்து தப்பாக வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கடுமையாக எதிர்க்கிறேன் அப்படின்ற பேரில் அவதூறாக நிறைய பேசியிருக்கிறாரு. ஸோ இது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, அவர் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவருடைய கண்ட்ரோலை மிஸ் பண்ணிட்டுலாம் நிறைய பேசியிருக்கிறாரு. எதுக்குமே வந்து நம்ம லீடர் இருக்கார் இல்லையா, ஸோ நம்ம முதலமைச்சர் லீடர் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. நம்ம முதலமைச்சர் விஜய் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எந்த ஒரு அப்போசிஷனுமே சொல்லலை. அவர் எழுந்து நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணியிருந்தோம். குதிரை ஹார்ஸ் ட்ரேடிங் இது பண்ணுறீங்களா, ஹார்ஸ் ட்ரேடிங் ஆட்சி பண்ணுறீங்களா, இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்குமே, நாங்கள் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் ஆட்சி பண்ணலை, நாங்கள் வந்து ஹார்ஸ் ரேசிங் ஆட்சி தான் பண்ணுறோம். எங்களுடைய ஆட்சியில் வந்து குதிரை வீரம் வராது. சாரி, எனக்கு அது தமிழில் சொல்ல வரல.
ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க. இது அந்த மாதிரியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் தான். இவ்வளோ கேவலமாக ஒரு தரைக்குறைவா வந்து பேசுகிற அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கட்சி அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவருடைய தாத்தா மீன்ஸ் கருணாநிதி அவர்களுடைய அவர் உருவாக்கின அந்த கட்சி, அண்ணா உருவாக்கின கட்சி. அதுக்கப்புறம் கருணாநிதி வந்து அவர் வந்து பெருசாக வந்து பண்ணியிருந்தார். ஸோ தொடர்ந்து 75 வருஷமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை ஆண்டு ஆண்டு தீர்த்துட்டிங்களே, மொத்தமாக சுரண்டி தின்னாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன சுரண்டுறதுக்கு இருக்குது அப்படின்னு தெரியல. புதுசாக ஒருத்தர் வராரு, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். நம்ம இது பண்ணி இருப்போம். ஒரு எதிர்க்கட்சியாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க, பரவாயில்ல. அந்த எதிர்க்கட்சியோட தலைவராக யார், எப்படி நீங்கள் வந்து உட்காந்தீங்க? திராவிட முன்னேற்றக் கழகம். ஸோ திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற அந்த ஒரு கட்சி இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது ஸோ அவர் வந்து கலைஞரோட பேரன், முக ஸ்டாலினோட பையன் அப்படிங்கிற அந்த ஒரு பேர்னால தான் பார்த்திங்கன்னா இவர் வந்து இருக்கார். பட் விஜய் அப்படி கிடையாது. அவரே கஷ்டப்பட்டு என்னதான் வந்து சினிமாவில் அவங்க அப்பா இருந்தாலுமே, அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இனிஷியலாக வந்து அவங்க அப்பா பேரை வச்சு உள்ளே போனாலும் படிப்படியாக அவர் பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோ சினிமாலையும் அவ்வளோ பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. அதெல்லாம் மீறி வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோவாகவும், ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி, நம்ம வீட்டு பையன் அப்படின்ற பேர் வாங்குறதுக்கு பல கஷ்டங்கள் பட்டேன் அப்படின்னு அவருமே நிறைய பேட்டிகளில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாப்புலாரிட்டியே வந்து பத்தாது, அந்த ஒரு விஷயம் மட்டும் பத்தாது. ஸோ சினிமாவோட பாப்புலாரிட்டியை வச்சு மட்டும் அரசியலில் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பல பெரிய பெரிய ஸ்டார்ஸ், நான் பேரை சொல்ல விரும்பல, எல்லாருமே பார்த்திங்கன்னா பேக் அடித்தது உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருந்துச்சு, எப்படியாச்சும் வந்து இவ்வளோ கொடுத்த மக்களுக்கு ஏதாச்சும் பதிலுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கட்சி, 2 ஆளும் கட்சி இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வந்து 2 திராவிட கட்சிகள் இருக்குது, திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி 2 கட்சிகள் இருக்குது. ஸோ இந்த 2 கட்சியை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே, அவங்க மேலே நம்ம தப்பு சொல்லக்கூடாது, இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம என் மக்களுக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ கொடுத்த என் மக்களுக்காக நான் அதை செய்யணும். கிட்டத்தட்ட அவருடைய சம்பளம் 100 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த வரைக்கும், லாஸ்ட்டாக வரைக்கும், கடைசி படத்தை வரைக்கும் சரி. அவர் பாட்டு நடிச்சிருந்தா அவர் படத்தை நடிச்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு அவர் பாட்டு நிம்மதியாக இருந்திருக்கலாம். பட் இவ்வளோ கொடுத்த மக்களுக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்தார். அந்த என்னோடய கரியரோட உச்சத்தை நான் வந்து விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவருடைய பிரச்சாரத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா எல்லாருமே கேள்வி கேட்டாங்க, இவர் என்ன உச்சத்தை விட்டேன் எம்ஜிஆர் பண்ணதுலையா அப்படின்லாம் வந்து பேச்சு வந்துச்சு. பட் இருந்தாலுமே இவர் சொல்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பல பேர் இவரை ஆதரித்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இவருக்கு சாதகமாக பேசினாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, இவரை வந்து எப்படியாச்சும் வந்து சிஎம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சூழ்ச்சிகள் நடந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த கரூர் விஷயத்தை சொல்லலாம். ஸோ அது 41 பேர் எப்படி இறந்தாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, 2 கட்சிகளும் வந்து அலையன்ஸ் ஆக போகுது. திமுக அதிமுக வந்து பார்த்திங்கன்னா 2 கட்சிகளும் வந்து ஒன்றா சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அளவுக்கு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் நியூஸில் இருந்துமே லோக்கல் நியூஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்பலை விஜய் வந்து சிஎம் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்பார்க்காம பார்த்திங்கன்னா அவர் வந்து சிஎம்க்கு வந்து சிஎம் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் வந்துருச்சு. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ மெஜாரிட்டி சீட் கிடையாது அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. கவர்னர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, 118 சீட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து உங்களை வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணவே விடுறோம் அப்படின்னு சொல்லி டிவிகே மேலே ஒரு வச்சுருந்தாங்க, அலிகேஷன் வச்சுருந்தாங்க. நீங்கள் 118 சீட்டை வந்து நீங்கள் வாங்கி காட்டுங்க, மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போவுமே எனக்கு தோணுச்சு, என்னடா இது, இந்த மனுஷனை வந்து இவ்வளோ 108 சீட்டு வாங்கியிருக்கிறாரு, இதுவே போதுமே, கவர்னருக்கு என்ன பவர் இருக்குது? ஸோ அவர் வந்து ஒரு கேபினெட்டில் ஒரு பர்சனாக கிடையாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவர் வந்து எப்படி அந்த மாதிரி சொல்லலாம், கவர்னருக்கு அந்தளவுக்கு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்குமே தெரியாது. பட் நான் தேடி பார்க்கும்போது, ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கவர்னருக்கு அவர் வந்து அசம்பிளிக்குள்ளே இல்லை, பட் அவர் கவர்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கிடையாது. அவர் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா 108 சீட்ஸ் இருக்குது, ஆல்ரெடி 108 சீட்ஸ் இருக்குது. இவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்போசிஷனுமே பார்த்திங்கன்னா கவர்னர் சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கவர்னர் சொன்னதுக்கு அவங்க
டிவிக்கே ஒத்துக்கிட்டாங்க. 118 சீட் நாங்கள் வந்து பண்ணுறோம், ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு பேசி பார்த்தீங்கன்னா, எங்கேருந்தும் வந்து காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நம்ம ராகுல் காந்தி வந்து பார்த்திங்கன்னா, ஏன் வந்து விஜய் தான் சிஎம், விஜய் வந்து சிஎம்மாக உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே வந்து வாண்டடாக அவரே வந்து நாங்கள் வந்து விஜய் வந்து லெட்டர் கொடுத்தோன்னே ஒத்துக்கிட்டார். சரி, ஏன்னா எனக்கு தோணுச்சு என்னென்னா, இவர் வந்து பிஜேபி கூட போய் சேர்ந்துருக்கலாம். பிஜேபி கூட சேர்ந்துருந்தால் இவர் வந்து ஈஸியாக வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அப்போவுமே பார்த்திங்கன்னா என்ன நினச்சிருக்காரு, இல்லை அப்படிலாம் இருக்கக்கூடாது. பட் அதனாலே பார்த்திங்கன்னா அவர் வந்து காங்கிரஸில் வந்து சேர்ந்து 5 சீட்ஸ், அப்போயும் பார்த்திங்கன்னா 113 சீட்ஸ். ஸோ இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா, இப்போது அசெம்பிளியில் வந்து அதுக்கான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே ஆல்மோஸ்ட் 144 சீட்ஸ் வாங்கி 118 சீட்ஸ்ன்னு சொன்னாங்க, 144 சீட்ஸ் மெஜாரிட்டியில் வின் பண்ணிட்டார் நம்ம விஜய். அது சொல்லிகிட்டே போகிறாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின். ஸோ பல விஷயங்கள் வந்து அவதூறாக பேசிகிட்டு இருக்காரு. கடுமையாக எதிர்க்கிறேன் அப்படின்ற பேரில் ஒரு பல தப்பான விஷயங்களை பேசிகிட்ருக்காரு. ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா எனக்கு திமுக மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கட்சி, 75 வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு கட்சியை வந்து பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. எனக்கு ஸ்டாலின் அவர்கள் மேலே எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ ஒரு பார்ட்டியோட பிரசிடெண்ட்டாக இருந்துக்கிட்டு இவ்வளோ ஒரு இம்மெச்சூர்டாக நடந்துப்பாரா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ ஏன்னா அரசியல் பற்றி தெரியவே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கூட அரசியல்னா என்ன, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பான். ஸோ ஒரு டேட்டாவே தெரியாமல் ஒரு சிஎம் கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ, ஸோ இவ்வளோ இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வச்சு தான் வந்து ஜெயிச்சார் தோத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதில் பார்த்திங்கன்னா இவர் வந்து 60% மக்கள் வந்து ஓட்டு போடாமல் 35% மக்கள் போட்டு நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படிங்கிறத சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு குழந்தைத்தனமாக ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இவ்வளோ ஒரு அரசியல் அறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இவர் உதயநிதி ஸ்டாலின். ஒரு வேளை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த இனிஷியல் அவருக்கு எப்படி இருந்துச்சோ, ஸ்டாலின் சாருக்கு எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி ஸ்டாலின் அப்படிங்கிற அவருடைய இனிஷியல் இவருக்கு இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவர் யாரையும் வந்து சட்டையை பண்ண மாட்டாங்க, யாருமே வந்து இவரை கண்டுக்க மாட்டாங்க. அந்த திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர், ஸ்டாலின், கலைஞரோட பேரன், ஸ்டாலினோட பையன் அப்படின்னு சொல்லி அந்த பேர்லாம் இல்லாமல் ஒரு தனியாக வந்து நிற்க சொல்லுங்களேன், சுத்தமாக நிற்க மாட்டார். கண்டிப்பாக எவனும் ஒரு ஆள் கூட ஓட்டு போட மாட்டாங்க அவருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் ஸ்ட்ராங்காகவே சொல்லுவேன். ஒரு பேசிக் ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் இவ்வளோ கேவலமாக பேசக்கூடிய ஒரு ஆளாக உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏதோ அப்போசிஷன் பண்ணுறீங்க, பட் அதுவே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், நியாயமாக பண்ணணும். ஒரு வேளை அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும், டிவிகேவாக இருந்தாலுமே கூட விஜய் சார் என்ன சொல்லியிருக்கிறாரு, டிவிகேவே தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து எங்களை எதிர்த்து கேட்கலாம். டிவிகேயில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் தப்பு பண்ணாலும் நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம், பவர் கிடச்சிச்சின்னு ஆடி பார்க்கலாம் அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது. தப்பு பண்ணது என் கூடவே இருக்கிறவங்களா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசுகிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப தப்பாக பட்டுச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.